ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 36வது கதை, புதிய ராஜாவின் கதை. வாங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயந்த சிறிய மனுஷங்கள்லாம் ஒரு காலத்துல யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் எகிப்திற்கு சென்றார்கள். அவர்கள் சிலரே இருந்தாலும் ஆண்டுகள் செல்ல செல்ல இஸ்ரவேல் மக்கள் அதிகமாயிட்டு பலத்த ஜனங்களா வளர்ந்தாங்க. அதை கண்ட எகிப்தின் புதிய ராஜா ரொம்ப பயந்தான். யாக்கோபை பத்தி அவன் அறிஞ்சிக்கவே இல்லை, அதாவது அவனுக்கு தெரியவே தெரியாது. இஸ்ரவேல் மக்கள் கடினமா வேலை செய்ய வச்சான், செங்கலை சுமக்க வச்சான், வயல்வெளியில வேலை செய்ய வச்சான், வற்புறுத்தி வேலை செய்ய வச்சான். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பாச்சு. ஆனால் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாகவே வளர்ந்தாங்க. பின்னர் ராஜா மிகவும் கொடிய கட்டளை ஒன்றை கொடுத்தான். என்ன கொடுத்தான் தெரியுமா? ஆண் குழந்தைங்க எல்லாத்தையும் கொல்லணும் சொல்லி கொடுத்தான். அங்கே 2 மருத்துவ வச்சிங்க இருந்தாங்க, சிற்பிலால் பூவால் அப்படின்னு 2 மருத்துவ வச்சிங்களும் ராஜா கட்டளைக்கு பயப்படாம அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. உயிரோட மதிப்பை பற்றி அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க குழந்தைங்களெல்லாம் கொல்லாமல் அந்த பிறக்கிற குழந்தைங்கள காப்பாற்றினாங்க. தேவன் அவங்களுடைய நல்ல மனசை பார்த்து அவங்களுக்கு நன்மை செஞ்சார். அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேவனுக்கு பயந்து நல்லதையே செஞ்சால் சிறியவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்கள் மூலம் பெரிய நன்மைகளை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.